சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றே இந்த சாயப்பாவின் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த 3 கதவுகளில் ஒரு கதவை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக கதவை திறந்தால் சாயப்பா ஒரு ஆச்சரியத்தை நடத்துவான் என்பதனை உணர்ந்து தானே வந்திருக்கின்றாய். கதவுக்கு பின்னால் என்ன இருக்கும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த கதவிற்கு பின்னால் நாம் சாயப்பா நமக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று நீ எதிர்பார்ப்பதை விட சாயப்பாவிற்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என் குழந்தையே. நீ எந்த கதவை தொட்டால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உனக்கு சொல்வதில் சாயப்பாவிற்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. அப்படியானால் என்ன விஷயமாக இருக்க முடியும்? அப்படி எந்த ஒரு சிறப்பை சாயப்பா கொண்டு இப்பொழுது நாம் முன்னால் வந்திருக்கிறாய் என்று யோசிக்கிறாய் அல்லவா? எதுவாக இருந்தாலும் சரி, சாயப்பா உனக்கு ஒரு தெளிவை கொடுக்காமல் இங்கிருந்து செல்ல முடியாது. உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நான் உனக்கு இது போன்ற சூழ்நிலைகளில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு, அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்காக வேண்டி எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், என் குழந்தை, எதையுமே நீ சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியாது. காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்காதே. இந்த அப்பா உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்லும் இந்த நேரம் இனி முழுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்திருந்தது, ஏது நடந்திருந்தது என்பதையெல்லாம் இனியும் என் குழந்தை உன் மனதிற்குள் இருந்து கேள்விகளை எழுப்பாமல் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயம்தான் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட. இத்தனை காலமும் என் குழந்தை நீ என்ன சொல்கிறாயோ அவை எல்லாவற்றையும் அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் குழந்தைக்கென்று இந்த அப்பா என்னவெல்லாம் நடத்துகிறேன் என்பதை நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, 1, 2, 3 என்று 3 கதவுகளை சாயப்பா காண்பித்து இதில் ஒரு கதவை தொடச் சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? இதற்கு பின்னால் உன்னுடைய நம்பிக்கை தான் முழுமையாக நிற்கிறது என்று. ஏதாவது நம்பிக்கையில் சாயப்பா நமக்கு நல்லதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் என் குழந்தை நீ சரியாகத்தானே இதை தொடுகிறாய். அப்படி இருக்கும் பொழுது அது உனக்கு நடக்காமல் போகுமா? அது உனக்கு கிடைக்காமல் தான் போகுமா? எந்த சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் இது எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுக்காது. உனக்கான நன்மைகளை கொடுத்து அது உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இருந்து உனக்கு நான் ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று புரிய வைக்கும் இந்த காலம் முழுக்க இனி என் குழந்தை எதையும் என்னையும் நீ கலங்கவிடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்காக என் குழந்தை ஒருபொழுதும் நீ கலங்கிவிடக்கூடாது. உன்னை சுற்றி இந்த சாயப்பா ஒவ்வொன்றையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்க வந்த காலம். நீ இனிமேலும் எந்த சூழ்நிலையிலும் மனமருந்தி நிற்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, முதலாவது கதவுக்கு பின்னால் என்ன இருக்கும், 2வது கதவுக்கு பின்னால் என்ன இருக்கும், 3வது கதவுக்கு பின்னால் என்ன இருக்கும் என்று எல்லாம் கூட என் குழந்தை நினைக்கவில்லை. சாயப்பா காண்பித்தால் நிச்சயமாக நல்லதுதான் இருக்கும் என்பதுதானே உன் எண்ணமாக இருந்தது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு என் குழந்தை நீ தொட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக இது உருவாக்கி தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் உனக்காக துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த சாயப்பா உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் என் குழந்தை நீ எதற்காகவும் மனமுடைந்து நிற்காமல் அப்பா சொல்லும் இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் நல்ல மாற்றங்களை நீ உருவாக்கிவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பா இருக்கும் வரை என் குழந்தைக்கு இனி எதை பற்றிய கவலைகளும் தேவை கிடையாது. இந்த அப்பா உன்னோடு துணை இருக்கும்பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதானே உண்மை. நான் நினைத்தது போல உனக்கு அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதானே உண்மை. சாயப்பா இதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பாவின் அன்பு யாரையும் வெட்டவிடாத ஒரு அன்பு. அப்பா அன்பு யாருக்கும் இந்த வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்காத ஒரு அன்பு. உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒரு நல்லதை உருவாக்கும் இந்த நேரம்
என் குழந்தை, எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கான நேரம் இது, உனக்கான சூழ்நிலை. இந்த அப்பா சொல்வது போல என் குழந்தை, என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு ஒருபொழுதும் நான் வேதனைகளை கொடுக்க மாட்டேன். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு நல்லபடியாக மாறும்படி நான் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை உருவாக்கி தருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படி என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்களும் இனி நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா துணை இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்பினால் இந்த வாழ்க்கையில் பல லட்சங்களை என் குழந்தை நீ அடைந்தே தீர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னால் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்ட காத்து கொண்டிருக்கிறதோ அவை ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா தருவதை சரியான நேரத்தில் உனக்கு சரியான வழி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமும் அப்பா உனக்கென எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக உணரத்தான் வேண்டும். காரணமில்லாமல் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. அப்பா சொல்லும் விஷயங்கள் முழுமையாக உன்னை மாற்றி, சாயப்பா சொல்லும் விஷயங்கள் தெளிவாக உன்னை மாற்றி உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருப்பதில் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அது எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை புரிந்து, காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு நான் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எதிலும் இந்த அப்பா உனக்கு துணை இருக்கும் பொழுது நீ ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கிவிட வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் இந்த அப்பாவிற்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. தெய்வம் எங்கே என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருப்பதை விட தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து விட்டோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் உச்சகட்ட சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம். இனி உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் உனக்கு நான் தந்திட்ட இந்த விஷயங்களும் மாற்றங்களும் இனிமேலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் வேண்டும். என் குழந்தையே, அப்பாவின் அன்பிற்கு மதிப்பு கொடுத்து, சாயப்பா நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது கொடுப்பார் என்ற நம்பி நீ தொட்ட எண் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நீ விரும்பிய ஒரு வாழ்க்கை உன்னை தேடி வர காத்திருக்கிறது என்பதனைத்தான் அப்பா ஒன்றாம் என் கதவிற்கு பின்னால் வைத்திருக்கின்றேன். நீ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை, நீ விரும்புகின்ற ஒரு உறவு உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அது நிச்சயமாக உன் கை தேடி வரப்போகிறது. இதற்கு முன்னால் இழந்தது போல இனிமேலும் அந்த உறவை நீ இழந்துவிடக்கூடாது. சரியான எண்ணமும் சரியான புரிதலும் கொண்டு விட்டு கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமே தவிர எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விடக்கூடாது. நமக்கு கையில் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பொக்கிஷமாக பார்க்க வேண்டும். அவர்கள் நம்மை எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை, நாம் அவர்களை பொக்கிஷமாக நினைத்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும். அப்படி நம்மை உளறித் தள்ளும் பொழுது தானாகவே அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் என்றால் மீண்டும் ஒருபொழுதும் அவர்களை தேடி நீ செல்லக்கூடாது என்பதை புரிந்து, இவர்களின் அன்பை பெறுவதில் உனக்கு என்ன பலனும் இருக்காது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்காக இந்த அப்பா என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகின்றேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும். நீ தொட்டது 2வது எண்ணாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை பெரும் செல்வத்தை அதில் நான் மறைத்து வைத்திருக்கின்றேன். அதாவது பெரும் செல்வம் என்றால் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நமக்கு தேவையோ அந்த தேவைக்கான பணம் உன்னை வந்து சேரும் என்பதுதான். தேவைக்கு மட்டுமே எதுவும் இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக உன் கையில் அது இருந்தால் உன்னை அது தடுமாறி செல்ல வைத்துவிடும். உன்னை அது தடுமாற்றத்திற்குள் கொண்டு வந்துவிடும். என் குழந்தையே, தடுமாறி விடாமல், தடுமாறி சென்று விடாமல் இந்த வாழ்க்கையில் நீ வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தெளிவை ஒன்றை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா சொன்னது உனக்கு புரிகிறதல்லவா? நான் உனக்கு வேண்டிய பணத்தை கொண்டு வருவதற்கான வழி நிச்சயமாக காண்பித்து கொடுக்கின்றேன். அதைதான் அப்பா 2வது எண்ணிற்கு பின்னால் மறைத்து வைத்திருக்கின்றேன். வேலையில் நீ தொட்டது, அதாவது ஒரு வேளை நீ தொட்டது 3வது எண்ணாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது தெரியுமா? அடிக்கடி இந்த அப்பாவிடம் நீ கேட்கின்ற ஒரு விஷயம்தான், அப்பா வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், வீடு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் என்ற சொந்த பந்த உறவுகளும் வேண்டாம், எனக்கு நீ நிம்மதியை கொடு என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா? அந்த நிம்மதியை தான் இந்த அப்பா 3வது எண்ணிற்கு பின்னால் நான் மறைத்து வைத்திருக்கின்றேன்.
நீ விரும்புகின்ற அந்த நிம்மதியை உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரம் இது, உனக்கான தருணம் இது. இந்த அப்பா ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் விஷயம் இது. அப்படி இருக்கும்பொழுது அப்பா நான் உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன்னோடு நின்று உனக்கு உருவாக்கி தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்பா இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்திருந்தாலும் அவை எல்லாமே உனக்கான தெளிவை கட்டாயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா இருந்து ஒவ்வொன்றையும் வழிநடத்த இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அப்பா சொல்லும் எல்லா விஷயங்களிலும் என் குழந்தை நீ உன்னை தெளிவுபடுத்தி இருப்பது உண்மையென்றால் உன்னுடைய நிம்மதியை நான் மீண்டும் உன் கைகளிலே ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு நிம்மதியை தருவதற்கு நான் தயாராக வந்திருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைக்கும். காலம் நம்பிய என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை அப்பாவின் அன்போடு உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தரும். அந்த காலம் நீ என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற காலம் இது என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் அப்பா கேட்டதெல்லாம் கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு சில காரணங்களினால் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை உனக்கு கொடுத்தது என்பதுதான் உண்மை. இனிமேல் இது போன்ற எல்லாம் நடக்காமல் உனக்கான விஷயங்களை ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை என் குழந்தை நீ சரியாக வகுத்து விட்ட பிறகு இனி எதற்குமே என் குழந்தை நீ அஞ்சிட வேண்டாம். அப்பா துணை இருக்கும்போது இனி எதற்கும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். சரியாகவே உனக்கு இந்த சாயப்பா உன்னை வழிநடத்தி செல்லும் பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும். எல்லாம் உனக்கு உன் சாயப்பா நிறைவாகவே செய்து தரப்போகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.